நண்பன் நீ என் ஆசை நாயகன் நீ என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என் ஆருயிர் நண்பன் நீ தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது மாயா என்னும் பேரை மதுவே அழிகிறது அதர்ம உலகம் மாறட்டுமே புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என் ஆருயிர் நண்பன் நீ ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான் மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான் ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான் மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான் பாபா உந்தன் ஞானம் என்னை தூய்மையாக்கியதே தூய்மை சக்தி என்னை தேவதையாய் மாற்றியதே பஞ்ச விகாரங்கள் அழியட்டுமே தெய்வீக குணங்கள் வளரட்டுமே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என் ஆருயிர் நண்பன் நீ அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் இருந்தாலும் இறைவன் பேரில் சில கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் உடலில் துடிக்கும்
அதன் காலம் வரையிலே உன் உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும் சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும் இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும் அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம் நம் கண் ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा तुम हो कौन कहाँ से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. மதுபன் முரளி 17/4/2025। मीठे बच्चे, एक रूहानी हॉस्पिटल तुम्हें आधा क्लब के लिए एवर हेल्थी बनाने वाली है। இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக மருத்துவமனை உங்களை பாதி கல்பத்திற்கு ஆரோக்கியமானவர்களாக ஆக்கக்கூடியது. இது ஆன்மீக ஹாஸ்பிட்டல். ஆத்மா நோயற்ற நிலை அடையும் போது ஆத்மாவில் எந்த விதமான தீய குணங்கள் பாவ கர்மங்கள் இல்லாத தூய ஆத்மாவாக இருக்கும்போது தான் ஆத்மா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலுக்கும் வியாதி இருக்காது. அதனால் பாபா நம்மளை எவர் ஹெல்த்தி, என்றும் ஆரோக்கியமாக உள்ளவர்களாக ஆகிறதுக்குண்டான வழி சொல்லித்தரார். யஹா துமே தேகி அபிமானி ஹோக்கர் பைட்டோ, இங்கே நாம் அமரும்போது ஆத்மா என்ற எண்ணத்தில் அமர வேண்டும். ஈஸியான விஷயந்தான், பட் மைண்டு ஸ்லிப் ஆயிடுது. செக் பண்ணோம். நான் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் பார்க்கும்போதும் பேசும்போதும் ஆத்ம எண்ணத்தில் இருக்கேனா. प्रश्न, धंधे आदि करते भी कौन सा डायरेक्शन बुद्धि में याद रखनी चाहिए? தொழில் கடமைகள் செய்து கொண்டிருந்தாலும் புத்தியில் எந்த ஒரு கட்டளை நினைவில் வைக்க வேண்டும்? उत्तर, बाप का डायरेक्शन है, तुम किसी साकारी व आकारी को याद नहीं करो. பாபாவினுடைய கட்டளை, நீங்கள் எந்த ஒரு சாக்காரம் மற்றும் ஆக்காரத்தில் உள்ளவர்களை நினைவு செய்யாதீர்கள். ஏக் பாப் கி யாத் ரஹே, ஒரு பாபாவின் நினைவுதான் இருக்க வேண்டும். தோ விக்ரம் வினாஷோ, அப்பொழுது பாவ கர்மங்கள் வினாசமாயிடும். இஸ்மே கோயி ஏ நஹி கஹ சக்தே ஃபுர்சத் நஹி, இதில் இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது எங்களுக்கு நேரம் இல்லை என்று. சப் குச் கர்த்தே பி யாத் மே ரக் சக்தே ஹோ, அனைத்து செயல்கள் செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों प्रति बाप का गुड मॉर्निंग है. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கம். गुड मॉर्निंग की बात बच्चों को कहा जाता है, बाप को याद करो. காலை வணக்கம் என்று கூறிய பிறகு குழந்தைகளுக்கு பாபா என்ன சொல்றாரு? தந்தையை நினைவு செய்யுங்கள். बुलाते भी है, हे पतित पावन आकर पावन बनाओ. அவரை அழைப்பதே நாம் எதுக்காக கூப்பிடுறோம்? ஏ பதீத பாவனனே, வாருங்கள், எங்களை பாவனமாக ஆக்குங்கள். பாப் பहले पहले कहते, रूहानी बाप को याद करो. பாபா முதலில் கூறுகின்றார், ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள். रूहानी बाप तो सबका एक ही है. ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒரே ஒருவர்தான். फादर को कभी सर्वव्यापी नहीं माना जाता है. தந்தையை ஒரு பொழுதும் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்ல முடியாது. तो जितना हो सके बच्चे पहले बाप को याद करो. எந்த அளவு முடியுமோ நாம் குழந்தைகள் முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். कोई भी साकारी आकारी को याद नहीं करो. சாக்காரம் ஸ்தூல தேகமுள்ள மனிதர்கள் மற்றும் ஆக்காரி சூக்ஷ்மமாக உள்ளவர்களை யாரையும் நாம் நினைவு செய்யக்கூடாது. சிவாய் ஏக் பாப் கி, நாம் நினைவு செய்ய வேண்டியது ஒரு தந்தையை தான்.
एक तो बिल्कुल सहज है, இவை முற்றிலும் எளிமையானது. மனுஷ कहते हम बिजी रखते फुर्सत नहीं. மனிதர்கள் சொல்றாங்க நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், எங்களுக்கு நேரமே இல்லைன்னு. परंतु इसमें तो फुर्सत सदैव है. ஆனால் பாபா நினைவு செய்வதற்கு எப்பொழுதுமே நேரம் இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த காரியம் கடமை தொழில் செய்தாலோ நடந்தாலோ உட்கார்ந்தாலோ பேசினாலோ பாபா நினைவு செய்ய முடியும். கர்ம யோகி வாழ்க்கை நம்மளோடது. बाप युक्ति बतलाते ही एक भी जानते हो बाप को याद करने से हमारा पाप भस्म होगा. பாபா நமக்கு யுக்திகள் வழிமுறைகள் சொல்லித்தரார். மேலும் இது நமக்கு தெரியும், பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் பஸ்பமாயிடும். முக்கிய பாத்தியகை இதுதான் மிக முக்கியமானது. தந்தே ஆதிக்கு கொய் மனநகி. பாபா ஒரு பொழுதுமே தொழிலோ கடமைகளோ செய்ய வேண்டான்னு சொல்றதில்லை. வக்ஸப் கர்த்தே ஹுயே சிறு பாப்கோ யாத் கரோ விக்ரம் வினாஷ். அனைத்து செயல்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் வினாசமாயிடும். ஏக் தோ சமஸ்தே ஹம் பதீத் ஹை. நாம் பதீத்தமாக இருக்கோம்னு புரிஞ்சிட்டோம். சாது சந்த் ரிஷி முனி ஆதி சப் சாதனா கர்த்தே. சாது சந்நியாசிகள் ரிஷி முனிகள் அனைவருமே சாதனை என்பது செய்கிறார்கள். சாதனா கி ஜாத்தி ஹி பகவான் சே மில்னி. எதற்காக சாதனை பண்ணுறாங்க? பகவானை சந்திக்க வேண்டும் என்பதற்காக. सो जब तक उनकी परीक्षा न हो तब तक मिल नहीं सकते. எதுவரை பாபாவின் அறிமுகம் என்பதில்லையோ அதுவரை அவரை சந்திக்க இயலாது. தும் ஜான்தே ஹோ பாப் கா பரீட்சை துனியா மே கோயி கோ பி நஹி. உங்களுக்கு தெரியும், பாபாவின் அறிமுகம் உலகத்தில் யார்கிட்ட இல்லை. தேக் கா பரீட்சை தோ சப்கா ஹை. தேகத்தின் அறிமுகம் அனைவர்கிட்ட இருக்கு. படி சீஜ் தோ பரீட்சை ஜட் ஹோ ஜாத்தா ஹே. எது உருவத்தில் பெரியதாக தென்படக்கூடியதாக இருக்கின்றதோ அதனுடைய அறிமுகம் எளிதாக நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆத்மா கா பரீட்சை ஜப் பாப் ஆயே தப் சம்ஜாயே. ஆத்மாவை பற்றிய அறிமுகம் எப்போ பாபா வர்றாரோ அப்போதான் நம்ம பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மா ஒரு ஷரீர் தோ சீஜ் ஹை. ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டு பொருள். ஆத்மா எக் ஸ்டார் ஹி பௌத் சூக்ஷம் ஹி. ஆத்மா என்பது ஒரு நட்சத்திரம் போல் மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. உன்கோ कोई देख नहीं सकते. அதனை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. तो यहाँ जब आकर बैठते हो तो देही अभिमानी होकर बैठना. ஆகவே நீங்கள் இங்கு அமரும் பொழுது நான் ஒரு ஆத்மா என்ற எண்ணத்தை பயிற்சி செய்து அந்த எண்ணத்தில் அமர வேண்டும். எக் பி ஏக் ஹாஸ்பிட்டல் ஹே. இது கூட ஒரு மருத்துவமனை. ஆதா கலப் கேலி எவர் ஹெல்த்தி ஹோனேக்கி. இங்கே பாபா பாதி கல்பம் நாம் ஆரோக்கியமானவர்களாக ஆகுவதற்குண்டான சிகிச்சை கொடுக்கிறார். ஆத்மா தோ ஹை அவினாஷி கபி வினாஷ் நஹி ஹோதா. ஆத்மா என்றும் அழியாதது, அது ஒரு பொழுதும் அழிவு ஏற்படாது. ஆத்மா கா ஹி சாரா பார்ட் ஹே. ஆத்மா தான் முழு பாத்திரத்தை நடிக்கின்றது. ஆத்மா कहती मैं कभी विनाश को नहीं पाती हूँ. ஆத்மா சொல்லுது, நான் ஒரு பொழுதும் அழிவது இல்லை. இத்தனை சப் ஆத்மா அவினாஷி ஹே. எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, எல்லா ஆத்மாவும் அழிவற்றது. ஷரீர் ஹே வினாஷி. உடல் அழியக்கூடியது. ஆப் துமாரா புத்தி में बैठा हुआ है. அம் ஆத்மா அவினாஷி ஹே. இப்போ நம்முடைய புத்தியில் இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது,
நான் ஆத்மா அழிவற்றவன், இந்த உடல் அழியக்கூடியது. हम 84 जन्म लेते एक ड्रामा है. நாம 84 பிறவிகள் எடுக்கின்றோம், இது ஒரு நாடகம். इसमें धर्म स्थापक कौन कौन कब आते हैं? இதில் தர்ம ஸ்தாபகர்கள் யார் யார், அவர்கள் எப்போது வருகிறார்கள்? கித்னே ஜனம் லேத்தே ஹோகா, எத்தனை பிறவிகள் எடுக்கிறாங்க? एक तो जानते हो 84 जन्म जो गाई जाती है जरूर ये किसी एक धर्म की होगा. 84 பிறவிகள் என்று பாடப்பட்டிருக்கு. கட்டாயம் ஏதாவது ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க 84 பிறவி எடுப்பாங்க. சபி को तो हो न सके, எல்லா தர்மத்தினரும் 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சப் தர்மம் இக்கட்டா தோ ஆத்தே நஹி, ஏன்னா எல்லா தர்மத்தினரும் ஒரே நேரத்தில் பூலோகத்துக்கு வர்றதில்லை. இசாப் கியூ பைட் நிக்காலோ, ஸோ கணக்குகளை நீங்கள் எடுங்க. जानते फलाना फलाना समय पर धर्म स्थापन करने आते हैं. நமக்கு தெரியும் எந்தெந்த தர்ம தலைவர்கள் எந்த நேரத்தில் வந்து தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. உஸ்கே ஃபிர் விருத்தி ஹோத்தி ஹி, அவங்க ஸ்தாபனை பண்ண பிறகு அந்த தர்மம் வளர்ச்சி அடைகின்றது. சப் சத்தோ பிரதான் சே தமோ பிரதான் ஓனே ஹி ஹே, அனைத்து தர்மத்தினரும் அவங்கவுங்க காலத்தில் வந்தாலும் ஒவ்வொன்றுமே ஆரம்பத்தில் சத்தோ பிரதானமான நிலையிலிருந்து இப்போ தமோ பிரதான நிலை அடைந்து விட்டது. दुनिया जब तमो प्रधान होती तब फिर बाप आकर सतो प्रधान सत्य बना. எப்போ உலகம் தமோ பிரதான தன்மை அடைந்திருந்ததோ அப்போ பாபா வந்து மீண்டும் சத்தோ பிரதானமான சத்தியுகத்தை உருவாக்குகின்றார். अभी तुम बच्चे जानते हो भारतवासी ही फिर नई दुनिया में आकर राजी करेंगे. இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டோம், புது உலகத்தில் நாம் பாரதவாசிகள் தான் வந்து ராஜ்யத்தை செய்வோம். और कोई धर्म नहीं होगा. சத்தியத்தில் மற்ற இதர தர்மத்தினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. तुम बच्चों में भी जिनका ऊंच मर्तबा लेना है वह जास्ती याद में रहने का पुरुषार्थ करता है और समाचार भी लिखता है. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள கூட யார் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவங்க தான் அதிகமாக பாபா நினைவில் இருக்காங்க, முயற்சி பண்ணுறாங்க, மேலும் பாபாவுக்கு செய்தி எழுதுகிறாங்க. பாபா அம் இத்தனா சமய யாத்மே ரக்தாகும், பாபா நாங்கள் இத்தனை நேரம் உன்னுடைய நினைவில் இருக்கின்றோம். கொய்தோ பூரா சமாச்சார் லஜ்ஜா கி மாரே தேத்தே நஹி. ஒரு சிலர் வந்து வெக்கத்தினால தன்னுடைய கணக்கு வழக்கை பாபாட்ட சொல்கிறதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு யோகா இல்லை, தாரணை இல்லை, தவறுகள் செய்துட்டே இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் திருப்பி திருப்பி பாபாட்ட சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. சமஸ்தே பாபா கியா கहेंगे, நம்ம இந்த மாதிரி நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எழுதுனா பாபா என்ன நினைப்பார்? பரந்து மாலும் தோ படுத்தாகே, ஆனாலும் நீங்கள் எழுதுனாலும் பாபாவுக்கு தெரியுது. स्कूल में टीचर स्टूडेंट्स को कहेंगे ना तुम आकर पढ़ेंगी नहीं तो फेल हो जाए. ஒரு ஸ்டூடெண்ட்னாவே டீச்சர் சொல்லுவாங்க, நீ வகுப்பில் வர்றதில்ல, பாடம் படிக்கிறது இல்லை, இப்போ நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு. लौकिक माँ बाप भी बच्चों की पढ़ाई से समझ जाती है. லௌகிக் அம்மா அப்பாவோட ஒரு குழந்தை படிக்கிறத வச்சு அதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறார். एक तो बड़ा स्कूल, இது மிகப்பெரிய பள்ளிக்கூடம். यहाँ तो नंबरवार बिठाए जाता नहीं जाते. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு அந்த படிப்பு தகுந்தாற் போல் உட்கார வைக்க முடியாது. அப்படி உட்கார வச்சா ஃபீலிங் ஆகிடும். बुद्धि से समझा जाता है, नंबरवार तो होती ही है ना. புத்தியில் பாபா புரிதல் ஏற்படுத்துகிறாரு, எல்லாருமே வரிசை பிரகாரமாக தான் இருக்காங்க. अब बाबा अच्छे अच्छे बच्चों को कहाँ भेज देते.
நல்ல நல்ல குழந்தைகளை பாபா பல இடத்துக்கு அனுப்புகிறார். वक्त फिर चले जाते ही दूसरे लिखता हमको महारथी चाहिए. யார் நல்ல புருஷார்த்தியோ நல்ல குணங்கள் உள்ளவங்களோ நிறைய பாபாவை நினைக்கிறாங்களோ பாபா சொல்கிறபடி நல்ல தாரணா பண்ணுறாங்களோ அவங்கள பாபா மகாரத்தின்னு சொல்கிறார். இப்போ அந்த மகாரதி குழந்தைகள் அங்கும் இங்கும் பல இடத்துக்கு போய் சேவை செய்கிறாங்க. ஒரு சிலர் பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா எங்கள் சென்டருக்கு மகாரதி அனுப்பி வைங்க. जरूर समझते हमसे होशियार नामी ग्रामी है. மகாரதி என்றாலே மற்றவர்களை விட ரொம்ப புத்திசாலிகளாக புகழ் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். நம்பர் வார்த்தோ ஹோத்தினா எல்லாமே வரிசை பிரகாரமாக தான் இருப்பாங்க. பிரதர்ஷனி மேபி அநேக் பிரகார் ஆத்தே, கண்காட்சிகளில் கூட பலவிதமான மக்கள் வர்றாங்க. तो गाइड्स भी खड़े रखना चाहिए जांच करने के लिए. ஸோ அங்கங்கே கைட்ஸ் இருந்து யார் எப்படி புரிய வைக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வர்றாங்க, இதெல்லாம் அவங்க செக் பண்ணிகிட்ருக்கணும். रिसीव करने वाले तो जानते किस प्रकार का आदमी है. ஸோ முன்னாடி இருந்து மற்றவங்கள ரிசீவ் பண்ண கூடும்போது தெரிஞ்சுக்குவாங்க இவங்க எப்படிப்பட்ட ஆத்மான்னு. तो उनको फिर इशारा करना चाहिए इनका तुम समझाओ. அந்த மாதிரி யார் ஃப்ரண்ட்ல இருந்து எப்படிப்பட்ட ஆத்மா வர்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாற் போல் நம்ம புரிய வைக்கக்கூடியவர்களுக்கு சமிகை கொடுக்கணும், நீங்கள் இவங்களுக்கு புரிய வைங்கன்னு. तुम भी समझ सकते हो फर्स्ट ग्रेड सेकंड ग्रेड थर्ड ग्रेड सब. ஸோ இங்கே புரிய வைப்பவர்கள் கூட 3 விதமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். वहाँ तो सबकी सर्विस करनी ही है. कोई बड़े आदमी तो ज़रूर बड़े आदमी की खातिर तो सबको करती. ஆஹா, அனைவருக்கும் நம்ம சேவை செய்யணும். பட் அதே நேரத்தில் ஒரு பெரிய மனிதர்கள் வந்தாங்கன்னா அந்த பெரிய மனிதர்களுக்கு ஏற்றாற் போல் நாம் அவங்கள வெல்கம் பண்ணணும். एक कायदा ही बाप अथवा टीचर बच्चों की क्लास में महिमा करती. இது கூட ஒரு விதிமுறை. இது விஇபிஸ் வந்து அவங்கள நாம் வெல்கம் பண்ணணும், அவங்கள கவனிக்கணும். ஸோ ஆத்மாக்களுக்கு ஏற்றாற் போல் நாம் அவங்கள கேர் பண்ணணும். பாபா மற்றும் டீச்சர் என்ன பண்ணுறாரு, நல்ல சேவை பண்ணக்கூடிய குழந்தைகளை கிளாஸ்லேயே மகிமை செய்கிறாரு. एक भी सबसे बड़ी खातरी है. ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது கூட என்ன, அவங்களை நாம் கவனிப்பதுன்னு அர்த்தம். நாம் நிக்கால்னே वाले बच्चों को महिमा अथवा खातरी की. யார் பாபாவினுடைய புகழை பரப்பக்கூடிய குழந்தைகளோ அவங்களுடைய பெயர் கூறப்படுகின்றது. அவங்கள கவனிக்கணும்னு பாபா சொல்கிறார். एक फलाना धनवान ही रिलीजियस माइंड है, एक भी खातरी है ना. சில நேரம் பாபா வகுப்புலேயே இன்னார் பெரிய செல்வந்தனாக இருக்கார், இன்னார் தர்ம சிந்தனையாளர்களாக இருக்காங்க அப்படின்னு ஆத்மாக்களை ஸ்டூடெண்ட்ஸை பாபா அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா இது கூட ஒரு விதமான உபசரிப்பு. अब तुम जानते हो ऊंचे ते ऊंच भगवान है. இப்போ உங்களுக்கு தெரியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். கத்தினா பரோபர் ஊஞ்சித்தி ஊஞ்சி, ஏன்னா அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பரந்து ஃபிர் போலோ உன்கி பயோகிராஃபி பத்தாவோ தூ கருதிங்கே சர்வர். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு மகிமை பாடுறாங்க. அப்போ அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள் அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுறாங்க, அவர் சர்வ வியாபின்னுறாங்க. பஸ் ஏக்தம் நீச்சே கருதே, எங்கும் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாங்க, மிகவும் தாழ்த்திடுறாங்க. अब तुम समझा सकते हो सबसे ऊंचे ते ऊंच भगवान वही मूल वतन वासी. நீங்கள் இப்போ புரிய வைக்கலாம், எல்லாவரையும் விட உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான், அவர் இருக்கக்கூடிய இடம் மூலவத்தனம். சூக்ஷ்ம வத்தன் में देवता है. சூக்ஷ்ம உலகத்தில் தேவதைகள் இருக்காங்க. अभी तुम जानते हो हम तो जो
हीरे मिसलते फिर कौड़ी मिसल बन पड़े फिर भगवान तो आए अपने से जास्ती नीचे से ले गए हे. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், வைரம் போல் இருந்த நம்ம சோலை போல் ஆயிட்டோம். மேலும் பகவானை நம்மளை விட என்ன பண்ணிட்டோம், மிகவும் தாழ்ந்தவராக ஆக்கிட்டோம் இல்லையா. சர்வே அப்படின்னு நாயில் பூனையில் பண்ணியில் எல்லா இடத்துல இருக்காருன்னு சொல்லி நம்மை விட அவரை மிகவும் தாழ்த்திட்டோம். பேச்சாந்தே நகி, ஏனென்றால் அவரை பற்றிய அறிமுகம் இல்லை. तुम भारतवासियों को पहचान मिलती फिर पहचान कम हो जाती है. பாரத மக்களாகிய உங்களுக்கு இப்போதான் பாபாவின் அறிமுகம் கிடைக்கின்றது. பின்னாடி என்ன ஆயிடுது, துவாபரிக்கு வரும்போது அறிமுகம் இல்லாமல் போயிடுறோம். அபி தும் பாப் கி பஹச்சான் சப்கோ தி ஜாத்தே ஹோ. இப்போ நம்ம ஆத்மாவின் தந்தை யார் என்ற அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்குறோம். டேரோं को बाप की पहचान मिली. நிறைய பேருக்கு அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். துமாரா முக்கிய சித்திரஹே திரிமூர்த்தி கோலா ஜாட். உங்களுடைய முக்கியமான சித்திரம் 3 மூர்த்திகள், சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்பக விருட்சம். இன்மை கித்னே ரோஷினி ஹே. இந்த 3 சித்திரத்தில் எவ்வளோ ஞானத்தின் பிரகாசம் இருக்குது. एक तो कोई भी कहेंगे லக்ஷ்மிநாராயண் சத்யு கி மாலிக் தே. யார் வேணாலும் இது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். லக்ஷ்மி நாராயணன் சத்யுகத்தில் எஜமானர்களாக இருந்தாங்க. அச்சா சத்யுக்கு ஆகிய கியா தா. சத்யுகத்திற்கு முன்னாடி என்ன இருந்தது. எக் பி அபி தும் ஜான்தே ஹோ. சத்யுகத்துக்கு முன்னாடி இந்த சங்கமயுகம் நடைபெற்றதுங்கிறது இப்போதான் நமக்கும் தெரியும். அபிஹே கலியுகந்த் அவர் பிரஜா கா பிரஜா பர்ராஜ். இப்பொழுது கலியுகத்தின் முடிவு. இது பிரஜைகளுடைய ஆட்சியாக இருக்கின்றது. அபி ராஜாய் தோ ஹை நஹி கித்னா ஃபரக் ஹை. இப்போ ராஜ்யம் என்பதே இல்லை, அதனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சத்தியத்தினுடைய அரசாட்சிக்கு முன்னாடி துவாபரத்தில் ராஜாக்கள் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, ஒரு கிரீடம் உள்ளவங்க. கலியுகத்தில் பிரஜைகள் ஆட்சி, பஞ்சாயத்து ஆட்சி இல்லையா. எலெக்ஷன் பண்ணி தான் ஆட்சி நடக்குது, அது 5 வருஷம்தான். பட் சத்தியத்தினுடைய அரசாட்சிக்கு இப்போதைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சத்ய ஆதிமே ராஜாய் தே और கலி में भी ராஜாய் है. சத்ய ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, கலியுகத்திலே ராஜாக்கள் இருக்காங்க. பல் கொய் வக் பாவன் நஹி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ராஜாக்கள் பாவனமானவர்கள் என்று சொல்ல முடியாது. பரந்து கொய் பைசே தேக்கர் பி டைட்டில் லேத்தி. ஆனால் ஒரு சிலர் பணம் கொடுத்து கூட என்ன பண்ணுறாங்க, ராஜாங்கிற டைட்டிலை வாங்கிக்கிறாங்க. மகாராஜா தோ கொய் ஹை நஹி. ராஜாக்கள்கிற டைட்டில் வேணால் வாங்கலாம், மகாராஜாக்கள் என்பது யாருமே இல்லை. டைட்டில் கரீது கர் லேத்தி ஹை. பைசா கொடுத்து ராஜா என்ற டைட்டிலை வாங்கிக்கிறாங்க. जैसे पटियाला का महाराजा जोधपुर बीकानेर का महाराजा नाम तो लेती ही ना. உதாரணமாக பாபா பட்டியாலா மகாராஜா, ஜோத்பூர் பிகானீர் மகாராஜான்னு அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. பைசா கொடுத்து இந்த மாதிரி டைட்டில் வாங்கிக்கிறாங்க. எக் நாம் அவினாஷி சலா ஆத்தா ஹே. ஸோ இந்த மகாராஜா என்ற பேர் அழிவற்றதாக இன்னைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. பல பவித்திர மகாராஜா தே அபிஹே அப்பவித்திர. சத்தியுகத்திலே திரேதாயுகத்திலே வாழ்ந்தவர்கள் பவித்திரமான மகாராஜாக்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் அப்பவித்திரமானவர்கள். ராஜா மகாராஜா அக்ஷர் சலா ஆத்தா ஹே. ராஜா மற்றும் மகாராஜா என்ற சப்தம் இன்னைக்கும் பயன்படுத்துகிறாங்க. इन लक्ष्मी नारायण को ले कहेंगे एक सत्य के लिए मालिक थे. லக்ஷ்மி நாராயணனை சொல்லும்போது இவர்கள் சத்தியத்தினுடைய எஜமானர்கள் சொல்கிறாங்க. கிஸ்னே ராஜ்யலியா, யார்கிட்டிருந்து அவங்க அந்த ராஜ்யத்தை பெற்றார்கள். அபி தும் ஜான்தே ஹோ ராஜாய் ஸ்தாபன் கைசே ஹோத்தி ஹை.
இப்போ உங்களுக்கு தெரியும் ராஜ்யம் என்பது எப்படி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. பாப் कहते मैं तुमको अभी पढ़ाता हूं. பாபா சொல்ற நான் உங்களுக்கு இப்பொழுது படிப்பு கற்பிக்கிறேன். 21 ஜென்மோं के लिए. இந்த படிப்பு 21 பிறவிகளுக்கு மகாராஜா பதவி அடைவதற்குண்டான ஒரு படிப்பு. वक्त पढ़कर इसी जन्म में बैरिस्टर आदि बनती हो. உலக படிப்பு எல்லாமே இந்த ஒரு பிறவிக்காக இப்போ என்ன படிக்கிறாங்களோ அதுக்குண்டான பட்டம், அதுக்குண்டான தொழில் எல்லாமே கிடைச்சிருது. தும் அபி பட்கர் பவிஷ்ய மகாராஜா மகாராணி பந்தி ஹோ. ஆனால் நாம் இப்போ படிக்கக்கூடிய கல்வியானது எதிர்காலத்தில் நம்ம மீண்டும் மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். ड्रामा प्लान अनुसार नई दुनिया स्थापना हो रही है. நாடகத்தின் அனுசாரமாக புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. அபிகை புராணி துனியா, இப்பொழுது இருக்கக்கூடியது பழைய உலகம். பல் கித்னே भी अच्छे बड़ी महल है परंतु हीरे जवत महल तो बनाने की कोई भी ताकत नहीं. நல்ல நல்ல பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுறாங்க இப்போ. ஆனால் சத்தியுகத்தில் நாம் கட்டிய அந்த வைடூரியங்கள், தங்க மாளிகைகள் கட்டுறதுக்குண்டான சக்தி இப்போ யாருக்குமே கிடையாது. சத்ய में सब हीरे जवाहर की महल बनाते हैं. சத்தியுகத்தில் அனைவருமே வைரங்களால், தங்க செங்கல்லால மாளிகைகள் கட்டுவாங்க. बनाने में कोई देरी थोड़ी ही लगती है. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு எந்த தாமதம் ஏற்படாது. ஏன்னா அங்கே எல்லாமே சங்கல்ப சித்தி. சங்கல்ப செய்தவனே பட்டுன்னு அது தயாராகிடும். यहाँ भी अर्थक्वेक आदि होता तो बहुत कारीगर लहा देते. 1-2 वर्ष में सारा शहर खड़ा कर देते. இங்கே கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில், நகரங்களில் பூகம்பங்கள் வந்ததுன்னா ஏன்னா தொழிலாளர்களை வச்சு ஓரிரு வருஷத்துலேயே அந்த முழு நகரத்தையும் வீடுகள் கட்டி உருவாக்கிறார். नई दिल्ली बनाने में करके 8-10 वर्ष लगे परंतु यहाँ की लेबर और वहाँ की लेबर्स तो फर्क लगती है. ஒரு புதிய டெல்லிங்கிறது அவங்க உருவாக்க 8 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் பாபா சொல்றாரு, இங்கே தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் அங்கே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆஜ்கல் நய நய இன்வென்ஷன் நிகழ்த்தி இருக்கு. இன்றைய காலத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்கிறாங்க. மக்கான் பனானைக்கு சயின்ஸ் கபி ஜோர் ஹே. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கூட அறிவியல் ரொம்ப வேகமாக புதிய புதிய வழிமுறைகளை கையாளக்கூடிய இன்வென்ஷன் பண்ணுறார். சப் குச் தயார் மில்தா ஹே, ஜட் ஃப்ளாட் தயார். எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. அதனால் ஃப்ளாட்ஸ், வீடு கூட சீக்கிரம் கட்டிடுறாங்க. बहुत जल्दी जल्दी बनाते सब वहाँ काम में आती है. அதனால் வீடு கூட டக்கு டக்குன்னு வேகமாக கட்டிடுறாங்க. ஸோ இந்த அறிவியல் பூரா சத்தியத்தில் பயன்படும். சப் சாத் சல்னா, இது எல்லாமே அங்கே பயன்படும். சன்ஸ்கார் தோ ரக்தினா, ஏன்னா அந்த அறிவியல் சயின்டிஸ்டனுடைய சன்ஸ்காரம், அந்த சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. சயின்ஸ்கே சன்ஸ்கார் பி சலேங்கி. இந்த சயின்ஸினுடைய சன்ஸ்காரம் கூட அவங்க எடுத்துகிட்டு அங்கே வருவாங்க. अब बाप बच्चों को समझाते रहते पावन बनना तो बाप को याद करो. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்காரு, பாவனம் ஆக வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபி குட் மார்னிங் கர் ஃபிர் சிக்ஷா தே. பாபா கூட குட் மார்னிங் சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு. பச்சே பாப்கி ஆத்மி பைட்டே ஹோ. குழந்தைகளே, அப்பா நினைவில் உட்கார்ந்துருக்கீங்களா? चलते फिरते बाप को याद करो क्योंकि जन्म जन्मांतर का सिर पर बोझ है. நடந்தாலும் சுற்றினாலும் காரியம் செய்தாலும் பாபா நினைவில். ஏன்னா பல பிறவிகளுடைய பாவச் சுமைகள் தலைமையில் இருக்கு. சீடி உத்தர்த்தே உத்தர்த்தே 84 ஜனம் லேத்தே. இந்த பிறவி என்ற ஏணிப்படியில் இறங்கி இறங்கி
84 பிறப்புகள் எடுத்து இறங்கி வந்துட்டோம். अभी फिर एक जन्म में चढ़ती कला होती है. இப்போ இந்த ஒரு பிறவியில் நாம் முன்னேற்ற கலையில் செல்கிறோம். जितना बाप को याद करते रहेंगे उतना खुशी भी होगा, ताकत भी मिलेगा. எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளோ குஷி இருக்கும், சக்தி கிடைக்கும். बहुत बच्चे जिनके आगे नंबर में रखा जाता परंतु याद में बिल्कुल रहते नहीं. நிறைய குழந்தைகள் பாபா அந்த மாலையில் முதல் மணிகளாக பலரை வைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்தா பாபா நினைவு செய்கிறதே இல்லை. பல் ज्ञान में तीखे परंतु याद की यात्रा में नहीं. ஞானத்தில் தீவிரமாக இருக்காங்க, ஆனால் யோகாவில் நினைவு யாத்திரை செய்வதில்லை. बाप तो बच्चों की महिमा करते. பாபா குழந்தையினுடைய புகழை பாடுகின்றார். एक भी नंबर 1 में है, जरूर मेहनत करते होगा. ஸோ இவர் கூட நம்பர் 1ல் இருக்காருன்னா அந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்காரு. तुम हमेशा समझो कि शिव बाबा समझाती तो बुद्धियों वहाँ लहा रहेंगी. அதனால் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, ஷிவ் பாபா தான் புரிய வைக்கின்றார் அப்படின்னு ஷிவ் பாபான்னு நினைக்கும்போது புத்தி யோகம் ஷிவ் பாபா கிட்ட தான் இருக்கும். எக் பி சீக்தே தோ ஹோகானா, பிரம்ம பாபா கூட கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார். फिर भी कहते बाप को याद करो, किसको भी समझाने के लिए चित्त रहे. பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். யாருக்கு வேணாலும் இந்த ஞானத்தை புரிய வைப்பதற்காக தான் இந்த சித்திரங்கள். பகவான் கஹா ஜாத்தா ஹே நிராகார் கோ. பகவான் என்று நிராகாரமானவரைத்தான் சொல்லப்படுகின்றது. வக் ஆக்கர் ஷரீர் தாரன் கர்த். அவர் தான் இந்த தேகத்தை தாரணை செய்கிறாரு. ஏக் பகவான் கி பச்சி சப் ஆத்மா பாயி பாயி. நாம் அனைவரும் ஒரு கடவுளுடைய குழந்தைகள். அந்த உறவில் பார்க்கும்போது எல்லாரும் ஆத்மா ஆத்மா சகோதரர்கள். அபி ஷரீர் மே விராஜ்மான் ஹி. இப்போ நான் இந்த சரீரத்தில் அமர்ந்துள்ளேன். சபி அகால் முரத். அனைவருக்கும் அழிவற்ற சிம்மாசனம் இது. एक अकाल मूर्त का तख्त है. இது அழிவற்ற மூர்த்திகளுடைய சிம்மாசனம். அகால் தக்த் और कोई खास चीज नहीं. அகால சிம்மாசனம் என்று சொல்றாங்க. அது குறிப்பாக வேற எந்த ஒரு பொருளை குறிப்பதல்ல. ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறதா அழிவற்ற சிம்மாசனம். ब्रिकुटी के बीच में आत्मा विराजमान होती है, इसको कहा जाते अकाल तख्त. இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் ஆத்மா அமர்ந்திருக்கின்றது. இதனை தான் அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்றோம். ஆத்மாயே சப் அகால் கே கித்னே அதி சூக்ஷ்ம. ஆத்மாக்கள் அனைத்தும் அழிவற்றது, ஆனால் அது எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கு. बाप तो निराकार, अपना तख्त कहाँ से लाए. பாபா இருப்பதை ஜோதி சுரூபமாக, அவருக்குன்னு சிம்மாசனம் எங்கிருந்து அவர் கொண்டு வர முடியும். பாப் கத்தி मेरा भी एक तख्त है, मैं आकर इस तख्त का लोन लेता. பாபா சொல்றாரு, பிரம்ம பாபாவுடைய சரீரத்தை பார்த்து இது என்னுடைய சிம்மாசனம். ஏன்னா நான் இந்த உடலை லோனா வாங்கினேன். பிரம்மா கி சாதாரண புட்டை தன்மை அக்கால் தக்து பர் ஆக்கர் बैठ. பிரம்மா என்ற சாதாரண வயோதிகராக இருக்கக்கூடிய இவருடைய உடல்ல அந்த அழிவற்ற இரு புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் நான் வந்து அமர்கின்றேன். अभी तुम जान गए हो सब आत्माओं का एक तख्त है. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிம்மாசனம் எது? இந்த தேகம் என்ற சிம்மாசனம். மனுஷ की बातें की जाती, जानवर की बात तो नहीं. பாபா இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டான விஷயத்தை சொல்றாரு, மிருகங்களுக்கு உண்டான விஷயம் அல்ல. पहले जो मनुष्य जानवर से भी बदतर हो गया वक्त सुधरे. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் மிருகத்தை விட மோசமான நிலை அடைஞ்சிட்டாங்க.
ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க திருந்த வேண்டும். कोई जानवर की बात पूछो बोले पहले अपने को सुधार करो. யாராவது மிருகங்களை பற்றி விசாரிக்கிறாங்கன்னா உடனே என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே சீர்திருத்தி கொள்ளுங்கள். சத்தியமே ஜான்வர் பி படே அச்சே ஃபஸ்ட் கிளாஸ் होगा. சத்தியத்தில் மிருகங்கள் கூட ரொம்ப முதல் தரமானதாக இருக்கும். கிச்சட் ஆதி குச் பி நஹி ஹோகா. அங்கே எந்த குப்பை கூலங்கள் இருக்கவே இருக்காது. किंग के महल की कबूतर आदि को चिड़ा हो तब तो दंड डाल. அரச மாளிகையில் இந்த பறவைகள்லாம் போய் அசிங்கம் பண்ணிச்சுன்னா கூட தண்டனை கொடுப்பாங்க. ஜராபி கிச்சடனை. ஏன்னா அரச மாளிகை என்றாலே கொஞ்சம் கூட குப்பை இருக்கக்கூடாது. வஹாபடி கபர்தாரி இருக்கு. அங்கே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. पैरों पर कोई कभी कोई जानवर आदि अंदर घुस न सके. காவலாளிகள் வைப்பாங்க. அதில் எந்த விதமான ஜீவ ஜந்துக்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு கவனத்தோடு இருப்பாங்க. படி சஃபாயிர். அங்கே பேலஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். லக்ஷ்மி நாராயண் கி மந்திர் மே பி கித்னா சஃபாயிர். லக்ஷ்மி நாராயண் கோவிலோட எவ்வளோ சுத்தப்படுத்துகிறாங்க. शंकर पार्वती की मंदिर भी कबूतर भी दिखा. शंकर பார்வதி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் பறவைகளை கூட இருப்பதாக காட்டுறார். கொக்குகள் இருந்ததாக சொல்கிறார். ஜரூர் மந்திர் பி கராப் கர்த்தி. பறவைகள் இருந்ததுன்னா கட்டாயம் அது கோவில் அசுத்தம் பண்ணிடும். சாஸ்திரமே போல் தந்த் கதா லிக்தி. சாஸ்திரங்கள் நிறையா கட்டுக்கதைகளை எழுதிவிட்டார்கள். அபி பாப் பச்சோங்கு சம்ஜாத்தே ஹே. இப்போ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உண்மை பி தோடா ஜோதாரன் கர்சத். அந்த சாஸ்திரங்களோட ஏதோ கொஞ்சம் சில விஷயங்கள் தாரணை செய்யக்கூடிய கருத்துக்கள். பாக்கி तो कुछ नहीं सम. மற்றதில் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. बाप बच्चों को कितना प्यार से समझाते. பாபா குழந்தைகளுக்கு எவ்வளோ அன்போடு புரிய வைக்கின்றார். பச்சே போத் போத் மீட்டா பன். குழந்தாய் மிக மிக இனிமையானவர்களா ஆகு. முக்ஸை சதை ரத்தன் நிகழ். வாயில் எப்பொழுதுமே ரத்தனங்கள் தான் வரணும். தும் ஹோ ரூப் பசந்த். நீங்கள் தான் ஞானி யோகி. துமாரா முக் மே பத்தர் நகி நிக்கல்னா. உங்களுடைய வாயிலிருந்து கற்கள் போன்ற விஷயங்கள் ஒரு பொழுதும் வெளிப்படக்கூடாது. ஆத்மா கி மகிமா ஹோதி. ஆத்மாவைத்தான் புகழ் பாடப்படுகின்ற. ஆத்மா கேத்தி மே பிரசிடென்ட் ஹோ ஃபலானா. ஆத்மா தான் சொல்லுது நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நான் இன்னாராக இருக்கேன்னு. மேரே ஷரீர் கா நாம் யஹை. என்னுடைய சரீரத்துக்கு இந்த பேர். तुम समझते हो हम भी पहले कुछ नहीं जानते थे. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நாம கூட எதுவுமே முன்னாடி அறியாதவர்களாக இருந்தோம். அபி கித்னே புத்தி குலிஹி. ஆனால் இப்போ பாபா எவ்வளோ புத்தியை பூட்டப்பட்டு இருந்ததை திறக்க வச்சிட்டாரு. तुम कोई भी मंदिर में जाएंगे समझेंगे सब झूठ चित्र. ஸோ நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் அந்த சித்திரங்களை பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பொய்யான சித்திரங்களை வடிவமைச்சிட்டாங்க. 10 भुजा वाला हाथी सूंड वाला कोई चित्र होता क्या? 10 கைகள் உள்ளவங்க, குரங்கு தோற்றம் போல, அந்த மாதிரி எல்லாம் யாராவது இருப்பாங்களா என்ன? யானை தலை, தும்பிக்கு உள்ள சித்திரங்கள், இப்படிலாம் பல விதமாக காட்டிட்டான். வாஸ்தவமே பக்தி ஹோனி चाहिए एक शिव. உண்மையிலே பக்தி என்பது கூட ஒரு சிவனை தான் செய்யணும். ஜோ சப்கா சத்கதி தாத். அவர் தான் அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல். तुम्हारा बुद्धि में एक लक्ष्मी नारायण भी 84 जन्म लेता है. இப்போ உங்களுடைய புத்தியில் இந்த நினைவு இருக்கணும். லக்ஷ்மி நாராயணன் கூட 84 ஜென்மம் எடுக்கிறார். फिर तो ऊंचे ऊंच बाप आकर सबको सदगति दी. அதுக்கப்புறம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதி தருகிறார். உன்சே படா கோய் ஹை நஹி. அவரை விட பெரியவர்கள் வேற யாருமே கிடையாது.
एक ज्ञान की बातें तुम्हारे में भी नंबरवार धारण कर இந்த ஞான கருத்துக்களை உங்களுக்குள்ள கூட வரிசை பிரகாரமாக தான் புரிஞ்சுக்கிறார். தாரணா நகி கர் சக்தி तो बाकी क्या काम रही. பாபா சொல்கிறத வெறும் செவியால் மட்டும் கேட்டுட்டு யோகா இல்லை ஞானம் இல்லைன்னா தாரணை பண்ணலைன்னா அவங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கை தோ அந்தோங்கி லாட்டி பண்ணைக்கு பதில அந்தே பஞ்சாது. கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகுவதற்கு பதிலாக தானே மீண்டும் குருடர்களாக மாறிடுறாங்க. गौ जो दूध नहीं देते उसको पिंजरे में रखता है. பசு மாடு கூட பாருங்கள், பால் கறக்கிற மாடு தான் எல்லாரோடையும். பசுவில் பால் கறக்காத மாடு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அது தனியாக கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. எக் பி கியான் கா தூத் நஹி தே சக்தே. அதே போல் தான் இங்கேயும் ஒரு சிலரால் ஞான பால் கொடுக்க தெரியல. பௌத்த ஜோ புருஷார்த்தி நஹி. நிறைய பேர் இந்த முயற்சியே செய்யாமல் இருக்காங்க. समझते नहीं हम कुछ तो किसका कल्याण करें. நாம் யாருக்காவது சொல்லி நன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு இல்லை. अपनी तकदीर का ख्याल ही नहीं कि தன்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இது என்னங்கிறது செக் பண்ணணும். நாம் அதிர்ஷ்டசாலி ஆகணும், நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும். அதற்காக பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், யோகா பண்ணணும், ஞான தாரணை பண்ணணும், குணங்களை தாரணை செய்யணும். இப்படி தனக்குத்தானே புரிதலை செய்ய வச்சு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஜோ குச் மிலா சோ அச்சா. ஆனால் ஒரு சிலர் என்ன கிடைச்சிருக்கோ அதுவே போதும் திருப்தி ஆயிடுறாங்க. தோ பாப் கங்கின்கி தக்குதீர் மினை. அப்போ பாபா சொல்கிறார் இவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு. அப்படி சத்கதி கண்ணிக்க புருஷா தோ கர்னாச்சு. நீங்கள் நற்கதி அடைய வேண்டுமென்றால் புருஷார்த்தம் கண்டிப்பாக செய்யணும். பாப் கித்தனா ஊஞ்சி தே ஊஞ்ச் அவர் ஆத்தே தேக்கோ கைசே பதி துனியா. பாபா எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஆனால் பாருங்கள் எப்படி பதீத்த உலகத்தில் பதீத்த சரீரத்தில் வர்றாரு. உன்கோ புலாத்தே பதி துனியாமே. அவரை கூப்பிட்றதே பதீத்த உலகத்தில் தான். ஜப் ராவன் பில்குல் பிரஷ்ட கருதேத்தே. எப்போ ராவணன் முற்றிலோ பிரஷ்டமானவங்களா ஆக்கிடுறானோ தப் பாப் ஆக்கர் ஸ்ரேஷ்டபன். அப்போ பாபா நம்மை ஸ்ரேஷ்டமானவர்களாக்குறாரு. தக்குதீர் மே நஹி தோ தத்பீர் பி கர்னை. அதிர்ஷ்டத்திலே இல்லைன்னா அவங்க புருஷார்த்தமும் பண்ண மாட்டாங்க. कोई तो बहुत अच्छा तकदीर बना ले. और सिला நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறான். हर एक अपने को देख सकते हम क्या सर्विस करते. अच्छा ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பார்க்கலாம், நான் என்ன மாதிரி சேவை பண்ணுறேன். मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். ரூப் வசந்தன் முக்ஸை சதை ரத்தன் நிக். ஞானி யோகியாக ஆகி வாயிலிருந்து எப்போவுமே ரத்தனங்கள் தான் வரணும். பௌத் பௌத் மீட்டா பன்னா. ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக ஆக வேண்டும். கபிபி பத்தர் நகி நிக்கல்லாம். வாயிலிருந்து ஒரு பொழுதும் கல் போன்ற விஷயங்கள், கசப்பான விஷயம், கல் போன்ற பேச்சுக்கள் பேசக்கூடாது. ज्ञान और योग में तीखी बन अपना और दूसरों को कल्याण. ஞானம் மற்றும் யோகத்தில் தீவிரமாக சென்று தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். अपना ऊंच तकदीर बनाने का पुरुषार्थ. தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். अंधों की लाठी बनना. கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். वरदानम. त्रिस्मृति स्वरूप का तिलक धारण करने वाला संपूर्ण विजयी भव. 3 திலகத்தை தாரணை செய்து சம்பூர்ண வெற்றி உள்ளவர்களாக ஆகுங்கள். स्वयं की स्मृति, बाप की स्मृति, ड्रामा की नॉलेज की स्मृति, इन दोनों स्मृतियों से सारा ज्ञान का विस्तार समय.
தன்னை பற்றிய நினைவு, தந்தையின் பற்றிய நினைவு மற்றும் இந்த நாடகம் என்ற ஞானத்தின் நினைவு. இந்த 3 நினைவுல அனைத்து ஞானத்தின் விரிவாக்கம் அடங்கி உள்ளது. நாலேஜ் के वृक्ष के एक 3 स्मृतियां है. ஞானம் என்ற விருட்சத்துக்கு இந்த 3 நினைவுகள் என்பதற்கு जैसे वृक्ष के पहले बीज होती है ना, எப்படி ஒரு மரத்தை உருவாக்குனதுக்கு முன்னாடி விதை விதைப்பாங்க. उस बीज द्वारा 2 पत्ते निकलते. அந்த விதையிலிருந்து முதல்ல 2 இலைகள் வருது. फिर वृक्ष विस्तार होता. அதுக்கப்புறம் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விரிவடைகின்றது. ऐसे मुख्य बीज बाप की स्मृति. அதே போல முக்கியமான விதை எது? தந்தையின் நினைவு. फिर 2 पत्ते अर्थात आत्मा ड्रामा की सारी नॉलेज. அதுக்கப்புறம் 2 இழைகள் என்றால் என்ன? ஆத்மா பரமாத்மா பற்றிய முழு ஞானம். इन 3 स्मृति को धारण करने वाला, இந்த 3 நினைவுகளையும் தாரணை செய்யக்கூடியவர்கள் ஸ்மிருதி பவ வ சம்பூர்ண விஜய் பவக வர்தன். அப்போ அவங்க நினைவு ஸ்வரூபமாக சம்பூர்ண வெற்றி அடைபவர்களாக ஆகக்கூடிய வரதானத்தை பெறுகிறார்கள். ஸ்லோகன் प्राप्तियों को सदा सामने रखो तो कमजोर सहज समाप्त. பிராப்திகளை எப்பொழுதும் முன்னாடி வச்சுட்டே இருங்க, அப்போ பலகீனங்கள் எல்லாமே தானா சமாப்தி ஆயிடும். अव्यक्त इशारा कंबाइन रूप की स्मृति से सदा विजयी बनो. இணைந்த स्वरूपத்தின் நினைவின் மூலமா सदा வெற்றியாளர்களாக ஆகுங்கள். सत्य पर ब्रह्म कुमार कुमारी अकेला नहीं हो सकता. संगम युग पर ब्रह्म कुमार कुमारी अकेला नहीं हो सकता. சங்கம யுகத்தில் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் ஒரு பொழுதும் தனிச்சு வாழ முடியாது. சிர்ஃப் பாப் கே சாத் का अनुभव. எப்பொழுதுமே பாபா என் கூட இருக்காருங்கிற அனுபவம் செய். कंबाइनपन का अनुभव इमर्ज करो. நானும் பாபாவும் இணைந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற அந்த சுரூபத்தை வெளிக்கொணருங்கள். ऐसे नहीं बाप तो है हमारा साथी ही. அப்படி இல்லை, பாபா எப்போவுமே என்னுடையவர் தான், அவர் என் கூடவே இருக்காரு. நஹி சாத் கா ப்ராக்டிக்கல் அனுபவம் இமர்ஜ். கூடவே நடைமுறை வாழ்க்கையில் அந்த இணைந்த தன்மையினுடைய அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும். तो माया का वार वार नहीं. அப்போ மாயனுடைய போராக தெரியாது. மாயா हार காலேங்க. அப்போ மாயை தோல்வி அடைஞ்சிடும். फिर घबरावो नहीं. பிறகு நீங்கள் பயப்படாதீங்க. क्या हो गया, என்ன ஆயிடுச்சு. हिम्मत रखो, தைரியத்தை வைங்க. बाप के साथ को स्मृति में रखो. பாபா என் கூட இருக்கின்றார் என்பதனை நினைவுல கொள்ளும். तो विजय आपका जन्म सिद्ध अधिकार. அப்போ வெற்றி என்பது உங்களுடைய பிறப்பு உரிமையாகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. என்மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என்மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. இம்மூன்று உலகத்தின் தலைவன் நீ, மூன்று உலகத்தின் தலைவன் நீ. முதலில் வணக்கம் வந்து சொன்னாயே. என்மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என்மேனி சிலிர்க்குது பாபா.
ஏழை எனக்காக வந்தாயே, ஏழை பங்காளன் நானாயே. ஏழை எனக்காக வந்தாயே, ஏழை பங்காளன் நானாயே. பணத்தையும் நிறத்தையும் பார்ப்பவரிடையே குணமே வேண்டும் என்றாயே. பணத்தையும் நிறத்தையும் பார்ப்பவரிடையே குணமே போதும் என்றாயே. ஆடம்பரம் துளியும் இல்லாமல், ஆடம்பரம் துளியும் இல்லாமல் சேவை செய்ய நீ வந்தாயே. என் மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என் மேனி சிலிர்க்குது பாபா. ஆடும் மனிதரின் ஆட்டங்களை அமைதியாய் நின்று பார்ப்பாயே. ஆடும் மனிதரின் ஆட்டங்களை அமைதியாய் நின்று பார்ப்பாயே. தவறுகள் செய்து வருந்தி நின்றார் வாரி அணைத்து கொள்வாயே. தவறுகள் செய்து வருந்தி நின்றார் வாரி அணைத்து கொள்வாயே. உனக்காக உயிரையும் கொடுப்பேனே, உனக்காக உயிரையும் கொடுப்பேனே. மறுபிறவி எடுத்தும் நினைப்பேனே. என் மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என் மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. இம்மூன்று உலகத்தின் தலைவன் நீ, மூன்று உலகத்தின் தலைவன் நீ. முதலில் வணக்கம் வந்து சொன்னாயே. என் மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என் மேனி சிலிர்க்குது பாபா. எப்போ நாம உள்நோக்கு முகமாகி நம்மை நாமே பார்க்க தொடங்குறோமோ அப்ப இருந்துதான் நம்முடைய ஆன்மீக பயணமும் தொடங்குகிறது. The moment we turn the mirror inward, our spiritual journey begins.